சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அரியலூர்னா இன்னும் ஒரு படி மேல போய் வாக்குறுதியை காத்துல பறக்க விடுவோம், ஏமாத்துவோம். அரியலூர் மாவட்டம் கனிம வளங்கள்ல அதிகமா இருக்கிற மாவட்டம். குறிப்பா சுண்ணாம்பு படிவுகள் அதிகமா இருக்கு. இதனால அங்க சிமெண்ட் ஃபேக்டரி அதிகமா இருக்கு. மத்தபடி வேற எந்த தொழிற்சாலையும் இல்ல. நெல், கரும்பு, வாழை அதிகமா விளையிற ஊர். போதிய தண்ணி வசதி இல்லாததுனால விவசாயமும் கடுமையா பாதிப்படைஞ்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இந்த மாவட்டத்துக்கு தனி தொழிற்சாலைகள் எதுவும் இல்ல. இதனால கடுமையான வேலை வாய்ப்பின்மை நிலவுது. மக்கள் வெளியூர்ல போய் வேலை பார்க்கிற நிலைமை தொடர்ந்துட்டு இருக்கு. பல நலத்திட்டங்கள் கொண்டு வருவோம், பொருளாதார மண்டலமா அரியலூர் மாவட்டத்தை மாத்துவோம்னு ஊபி அரசு சொல்லுச்சு. பேச்ச மாத்தினது மட்டும்தான் மிச்சம். ஜெயங்கொண்டம்ல அனல் மில் நிலையம், முந்திரி ஆராய்ச்சி நிலையம் கொண்டு வருவோம். புதிய பேருந்து நிலையம் கட்டுவோம். ஜெயங்கொண்டான்ல பாதல சாக்கடை அமைச்சு தருவோம். அரியலூர் மாவட்டத்தில் ஏற்படுற தொடர் விபத்துகளை தடுக்க சாலைகளை அகலப்படுத்தி சென்டர் மீடியன்கள் அமைக்கும்னு லைனா வாக்குறுதி கொடுத்தார் அப்பா ஸ்டாலின். போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி இல்லாம மக்கள் வேதனைப்படுறாங்க. பேருந்து நிலையங்கள்ல அடிப்படை வசதி கூட சரிவர இல்ல. இப்படிப்பட்ட சூழல்ல 4 வருஷமாகியும் கொடுத்த வாக்குறுதி எதையும் செயல்படுத்த போறதும் இல்ல. தேர்தல் வர சமயத்துல இன்னும் எத்தனை உருட்டை கேட்கணுமோ இந்த மாவட்ட மக்கள். நெட்ஃபிளிக்ஸ்ல மாவட்ட ரீதியா நிறைவேற்றப்படாத திமுகவின் வாக்குறுதிகள்னு சீரீஸே விடலாம் போல. சீரீஸ் வந்தாலும் வரும், வாக்குறுதி மட்டும் வரவே வராது, நிறைவேற்றவே மாட்டாங்க.